ஜெய் மகாகாளி. வருகின்ற பௌர்ணமி 29/6/2026 உங்கள் குழந்தைகளுக்காக நான் சொல்கிற இந்த மாந்திரீக தாந்திரிகத்தை செய்தால் நிச்சயம் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த விதமான கெட்ட பார்வையாலும் பாதிப்பு வராது, திருஷ்டி தோஷம் வராது, கண்ணடிப்படாது. சரிங்களா? 1 வயது முதல் 21 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் 21 வயதிற்கு மேல் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அத்துணை பிள்ளைகளுக்கும் இதை செய்யலாம். என்ன செய்யணும்? வர 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே அந்த குழந்தைய கிழக்கு திசை நோக்கி வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அமர வைங்க. அமர வைத்து நீங்கள் உங்கள் கையில் வலது கையில் கொஞ்சமாக விபூதி எடுத்துக்கோங்க. விபூதி எடுத்து அந்த குழந்தைய அந்த விபூதி கொண்டு 3 முறை திருஷ்டி கழிப்பது போல் கழிக்கணும். அவ்வாறு கழிக்கும் பொழுது ஓ ஸ்ரீ சரவண பவாய நம அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டு 3 முறை திருஷ்டி கழிச்சிட்டு அந்த விபூதியில் கொஞ்சம் விபூதி எடுத்து உங்கள் குழந்தைக்கு வலது காலில், ஆண் குழந்தையாக இருந்தால் வலது காலில், பெண் குழந்தையாக இருந்தால் வலது காலில் மேல் பகுதியில் அந்த விபூதியை பூசி விட்டுருங்க. பூசி விட்டுட்டு மீதி விபூதியை வீட்டு வாசலுக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு கை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. இப்படி செய்யறதுனால உங்கள் குழந்தைகளை எந்த விதமான கெட்ட சக்திகளும் அண்டாமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இது ஒரு மாந்திரீக தாந்திரிகம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாந்திரிக தாந்திரிகத்தை எடுத்து சொல்லுங்க. மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலை. இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா, அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு அதர்வண வேத முறைப்படி உச்சிஷ்ட மகாகாளி வாக்கு பார்த்து வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்கு பார்த்து பரிகாரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மாகாளியே நமக.